Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 10.2ல क्वेश्चन நம்பர் 12 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் क्वेश्चन நம்பர் 13ல இருந்து சால்வ் பண்ணுவோம். சோ இப்போ 13th क्वेश्चन என்ன அப்படினா find the direction cosines of the vector joining the points A and B and directed from எங்க இருந்து கொடுக்கறாங்கன்றதும் முக்கியம். A to B, ரைட்? இப்போ B to A னா இத ஃபர்ஸ்ட் x1 y1 z1 ஆவும் x2 y2 z ஆவும் எடுத்துக்கணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், given வெக்டார்ல இருந்து டைரக்ஷன் cosine கேக்குறாங்க. அப்ப நான் எப்படி ஃபைண்ட் பண்றோம்? So given வெக்டார்ல இருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னன்னு எடுத்துட்டு அதுல இருந்து ப்ரொசீஜர். அப்ப A பாயிண்ட் B பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல இருந்து AB வெக்டார் ஃபைண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? OB OA, அதாவது x2 x1 y2 y1 z2 z1 into ijk அப்படினு எழுத போறீங்க. ஆர் OB வெக்டார்னா என்ன? சோ ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முன்னாடியே. சோ இத வச்சு வெக்டார் எழுதுறது -i வெக்டார் -2j வெக்டார் k வெக்டார் B OB. OA னா என்ன? A வச்சு எழுதுறது i + 2j - 3k. So i வெக்டார் + 2j - 3k வெக்டார். So அப்ப AB is nothing but இது ரெண்ட சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்ப -i. So it becomes -2i. -2i becomes -4j. K minus of -3k becomes +4k. So அப்ப AB vector is nothing but this. அப்ப magnitude of AB vector நமக்கு என்ன வரும்? Under the root of -2 square plus -4 square plus 4 square. So that 4 plus 16 plus 16. So that the answer is root of 36. So answer 6. அப்ப unit vector என்னது? A vector க்கு A cap is nothing but AB cap is nothing but AB divided by modulus of AB. So AB cap is -2i vector -4j vector plus 4k vector divided by 6. So 2 into 2 காமனா எடுத்துட்டு, so 2 காமனா எடுத்தீங்கன்னா will get -i -2j plus 2k. so 2 இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா, so your AB cap is nothing but -1/3 i vector plus -2/3 j vector plus 2/3 k vector. Okay, so in the -1/3 தான் L, -2/3 is M, this is N. So -1/3 -2/3 and 2/3. இதுதான் நம்ம முன்னாடி என்ன எழுதிருப்போம்? டைரக்ஷன் ரேஷியோவா ABC எடுத்துப்போம். அந்த ABC தான் இதுல இருந்து வர்றது. So இதுல இருந்து வர்றது ABC. அப்ப -2 -4 4ங்கிறது ABC. அதோட டிட்டர்மினன்ட் வந்து 6. அப்ப -2/6 அப்ப -1/3 -4/6 -2/3. அதுதான் அந்த ஆன்சர். ஓகே, எல்லாம் எப்படி வேணா எழுதலாம். ஸோ இந்த யூனிட் வெக்டாரை வச்சோ நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஆர் டைரக்டா நம்ம யூசுவல் வேலையும் ப்ரொசீட் பண்ணலாம். அவ்வளவுதான் क्वेश्चन நம்பர் 13 ஓவர். 14th क्वेश्चन என்னன்னு பாருங்க. ஷோ தட் தி வெக்டார் i + j + k இஸ் ஈக்குவலி இன்க்ளைன்ட் ஆன் OX OY and OZ. OX னா என்ன அர்த்தம்? O னா ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து x ஆக்சிஸ், ஆரிஜின்ல இருந்து y ஆக்சிஸ், ஆரிஜின்ல இருந்து z ஆக்சிஸ். அதுதான் OX OY and OZ அப்படின்னு எடுக்கிறாங்க. ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படின்னா இந்த வெக்டார் வந்து ஆங்கிள் வந்து ஈக்குவலா எடுக்குது அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்ப சொல்யூஷன், லெட் A வெக்டார் கொடுத்திருக்கிறது A வெக்டார்னு எடுத்துப்போம். A வெக்டார் = i வெக்டார் + j வெக்டார் + k வெக்டார். சோ மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் பண்ணீங்கன்னா under the root of i coefficient square plus j coefficient square plus k coefficient square. So root of 3 னு வரும். So that A cap என்ன? i + j + k divided by modulus of root 3, that is root 3. அப்ப தனித்தனியா பிரிச்சீங்கன்னா 1/√3 i வெக்டார் plus 1/√3 j வெக்டார் plus 1/√3 k வெக்டார். Then the direction cosines are என்னன்னா நமக்கு direction cosines வரும் 1/√3 1/√3 1/√3. முன்னாடி ப்ராப்ளம்ல பார்த்தோம். இதுக்கு தான் நான் முன்னாடி ப்ராப்ளம்ல அந்த மெத்தட யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, சோ L M N வேல்யூ எழுதியாச்சு. அப்ப ஆல்பா பீட்டா காமானா நமக்கு என்ன தெரியும்? அதுதான் வந்து ஆங்கிள்ஸ். அப்ப Lங்கிறது cos alpha, Mங்கிறது cos beta, Nங்கிறது cos alpha formed by A vector with the position direction of x y and z axis, right? So axis na plural la பேசுறது, எல்லாத்தையும் சேர்த்து பேசுறப்ப ஒரு axis மட்டும் பேசுனீங்கன்னா axis. அப்ப L value, that is cos alpha value 1/√3, M value 1/√3 வந்தது, which is cos beta, right? N value is nothing but cos of gamma, which is also 1/√3. அப்ப எல்லாமே வந்து என்னது? 1/√2. Therefore the given vector is equally inclined to axis OX OY and OZ. எல்லா வெக்டார்லயும் நமக்கு என்ன ஆயிருக்கு? ஈக்குவலா இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. that is your answer for this one. Okay, then 15th one என்ன? find the position vector of R which divides the line segment joining two points P and Q with the position vector. so P ஓட வெக்டார் இது, Q ஓட வெக்டார், அதாவது OP இது OQ இதுன்னு கொடுத்துட்டாங்க. then in the direction, இந்த ரேஷியோ வந்து 2:1. அப்ப M value 2 N value 1 ன்னு கொடுத்துட்டு இன்டர்னலினா என்ன எக்ஸ்டர்னலினா என்ன, அவ்வளவுதான். சோ ஃபார்முலால என்ன வரப்போகுது? இன்டர்னலினா பிளஸ்
எக்ஸ்டர்னலினா மைனஸ், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ சொல்யூஷன் 15th ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். த பொசிஷன் வெக்டார் ஆஃப் தி பாயிண்ட் ஆர் டிவைடிங் தி ஜாயின் பாயிண்ட் பி அண்ட் கியூ. ஸோ ஜாயினிங் பி அண்ட் கியூவை என்ன மாதிரி டிவைட் பண்ணுது, இன்டர்னலி இன் 2:1. அப்போ m:n ரேஷியோ. ஃபார்முலா என்ன, ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார் பை எம் ப்ளஸ் என். இங்கே பி வெக்டாருங்கிறது ஓக்யூ வெக்டார். அப்போ m இன்ட்டு ஓக்யூ வெக்டார் ப்ளஸ் n இன்ட்டு ஓபி வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என். ஸோ அப்போ 2 இன்ட்டு எம் வேல்யூ 2வா, ஓபியோட வெக்டார் கொஸ்டினில் கொடுத்துருக்காது, ப்ளஸ் 1 இன்ட்டு ஓக்யூவோட வெக்டார், சாரி ஓக்யூவோட வெக்டார் ஓபியோட வெக்டார் டிவைடட் பை 2 + 1 m + n. So அப்போ 2 into this minus 2i vector plus 2j vector plus 2k vector plus இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா i vector plus 2j vector minus k vector divided by 3, right? Then இதை ஆட் பண்ணிங்கன்னா minus 2i plus i, so it becomes minus i plus 4j plus k divided by 3. So அப்போ என்ன வரும், minus 1/3 i vector plus 4/3 j vector plus 1/3 of k vector. அவ்வளோதான், அதுதான் வந்து இன்டர்னலாக கட் பண்ணுது. சிமிலர்லி த பொசிஷன் வெக்டார் ஆஃப் தி பாயிண்ட் ஆர் டிவைடிங் தி ஜாயின் பாயிண்ட் பி அண்ட் கியூ, அதே கண்டென்ட் தான் எழுதணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன, அங்கே இன்டர்னலின்னு எழுதுனதில் இங்கே எக்ஸ்டர்னலி, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்டர்னலி in the ratio 2:1. Again same formula, but instead of plus we are having minus here. So mb vector minus na vector divided by m minus n. So m into b vector is oq vector minus n op vector divided by m minus n. So 2 into this is your oq vector minus 1 into this is your op vector divided by 2 minus 1. So அப்போ 2 into இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2i plus 2j plus 2k minus i vector minus 2j vector plus k vector divided by 1. So அப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன, minus 3i plus 0j plus 3k divided by 1. So அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா just 0 விட்டுருங்க. ஸோ அப்போ minus 3i plus 3k vectorனு வரும். அவ்வளோதான் ஆன்சர் ஃபார் தி 15th question. Then 16th question என்னன்னு பாருங்க, find the position vector of the midpoint of the vector joining point p and q. அப்போ midpointனா டைரக்டா ரெண்டே ஆட் பண்ணி divided by 2, அவ்வளோதான் ப்ரொசீஜர், ரைட்? ஸோ அப்போ p பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2 3 4 அண்ட் q பாயிண்ட் வந்து 4 1 அண்ட் -2. ஸோ அப்போ ஓஆர் வெக்டார்னா op வெக்டார் பிளஸ் oq வெக்டார் டிவைடட் பை 2. அப்போ ஓபினா என்ன, இதை வச்சு ijk. அப்போ 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் 4k வெக்டார் பிளஸ் 4i வெக்டார் பிளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் டிவைடட் பை 2. அப்போ இதை வெக்டார் வைஸ் ஆட் பண்ணால் என்ன, 6i வெக்டார் plus 4j vector minus 2k, sorry 4k minus 2k பண்ணிங்கன்னா will get plus 2k vector divided by 2. அப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 3i vector plus 2j vector plus k vector divided by 2. So 2 gets cancelled. So OR vector equal to 3i vector plus 2j vector plus k vector. So அவ்வளோதான் answer for question number 17. Okay, so that's all for this question, sorry 16. Then 17th question என்னன்னு பாருங்க, show that the vector points ABC with position vector. அப்போ இது A ஓட position vector, B ஓட position vector, C ஓட அந்த points A, B, C ஓட respective position vectors அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு respectively forms a right angle triangle. அப்போ right angle triangle ஃபார்ம் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. அப்போ solution, let OA வந்து அதாவது position vector of A, அதுதான் இந்த A vector, right, which is 3i vector minus 4j vector minus 4k vector. Similarly OB is nothing but B vector, which is 2i vector minus j vector plus k vector. OC vector is nothing but C vector, which is I vector minus 3j vector minus 5k vector. Then what is your AB? OB minus OA. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும், பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே A இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே C இருக்குன்னா நமக்கு தேவை AB, ரைட்? அதே மாதிரி BC அண்டு CA, இந்த 3 தான் தேவை. அதனால AB is nothing but OB minus OA, முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ அப்போ OB minus OA. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது 2 minus 3 of I vector. Minus 1 minus of minus 4 becomes plus 4 of j vector. Then 1 minus of minus 4 becomes plus 4 of k vector. So that AB vector is minus I vector plus 3j vector plus 5k vector. Similarly BC find பண்ணோன்னா என்ன பண்ணோம், OC minus OA vector. So அப்போ OC minus OA எங்கே இங்கே இருக்குது C. So I minus 3. So 1 minus 3. So 1 minus 3 of I vector minus 3 minus of minus 4 becomes plus 4j vector minus 5 plus 4k vector, right? So that is your OC minus OB, right? Sorry, third minus second minus பண்ணோம். So 1 minus 2 minus 3 minus of minus 1 becomes plus 1. So minus 3 plus 1 minus 5 minus 1. So that is the value. So BC vector is minus I vector minus 2j vector minus 6k vector. Then CA vector is OA minus OC, which is 3 minus I vector. Then minus 4 plus 3j vector minus 4 plus 5k vector. So 2i vector minus j vector plus k vector. Then AC
ஓட AB ஓட மேக்னிடியூட் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் AB இஸ் நத்திங் பட் ஸோ AB ஓட I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், J கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், K கோஎஃபிஷியன்ட். ஸோ -1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ அதுதான் இந்த AB ஓட மேக்னிடியூட். ஸோ தட் வில் கெட் என்ன 1 + 9 + 25. ஸோ தட் வில் கெட் √35 is what your AB vector answer. Similarly AB vector square is nothing but 35. Okay, so square பண்ணிங்கன்னா root cancel ஆயிரும், just you will get 35. Similarly BC, so BC ஓட I coefficient, J coefficient, K coefficient square, so that will get 41. So if you square them, we'll get 41. So that is your value for BC vector square. Similarly CA vector, I coefficient square plus J coefficient square plus K coefficient square, so that will get √6. If you square them, we'll get CA vector square is 6. That is equation 3. So from 1 to 3, 35 plus 6 add பண்ணீங்கன்னா we'll get 41. So BC vector square equal to AB vector square plus CA vector square. So ரெண்டு sum of two sides ஓட squares வந்து third side ஓட squareக்கு equal இருக்குனா it's என்னது, it satisfies the Pythagoras theorem. Therefore the triangle is a right angle triangle at எந்த பாயிண்ட்ல ஏல, பிகாஸ் இங்க BCங்கிறது லாங்கஸ்ட் பார்ட்டா வரதுனால, ரைட். ஸோ BC தான் ஹைபாட்னியூஸா வருது, இப்படி இருக்கு அந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இங்க இருந்து இப்படி வருது. ஸோ B இங்க இருக்கு, C இங்க இருக்குன்னா அப்ப ஏல தான் வந்து அது என்னவா இருக்கு, 90 இருக்கு. ஸோ அதுதான் அங்க மீன் பண்றோம். ஓகே, ஏன்னா ரைட் சைட்ல இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அதுதான் ஐடியா. ஓகே, தென் 18th கொஸ்டின். ஸோ இதுதான் ஆக்சுவலி லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் எக்ஸசைஸ். In this triangle ABC, which of the following is not true? So நல்லா பாருங்க, கொஸ்டினை ட்ரூன்னு கேட்டிருக்காங்களா நாட் ட்ரூ கேட்டிருக்காங்களா. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு which of the following is not true. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் டைரக்ஷனும் முக்கியம். இப்போ AB இப்படி போகுது, BC இப்படி போகுது, ACயும் இப்படி தான் வருது. ஸோ ரிவர்ஸ் ஆகல, CAன்னு வரல, ACன்னு வருது. அப்போ இதுவும் மேலே தான் போகுது. அப்போ இது எல்லாமே CA நோக்கி நமக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆன் அப்ளையிங் தி triangle law. So triangle law na ரெண்டு சைடோட ஆட் பண்றது தேர்ட் சைடுக்கு ஈக்குவல் ஃபார் அடிஷன் இன் தி given triangle. we have என்ன வரும், AB vector plus BC vector equal to AC vector. கரெக்டா, AB ல இருந்து BC வரதுக்கு தான் will reach this C point, which is similar to AC டைரக்டா ரீச் பண்றது தான் நம்ம இங்க எழுதிருக்கோம். then AC நான் என்ன பண்ணலாம், CA minus of CA vector அப்படின்னு எழுதலாம். நெகட்டிவ் வெக்டார் நம்ம இனிஷியலா இந்த சாப்டரோட பேசிக்ஸ்ல பேசணும். AC ஓட வெக்டாரோட நெகட்டிவ் இஸ் நதிங் பட் மைனஸ் ஆஃப் CA வெக்டார். இப்போ இந்த மைனஸ் ஆஃப் CA இங்க கொண்டு வந்தீங்கன்னா it becomes plus CA vector which is 0 vector. அது ஈக்குவேஷன் 2னு வைங்க. இதுதான் நம்மளோட ஆப்ஷன் ஏவே பாருங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு என்னது, டெஃபினட்டா ட்ரூ. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு ஆயிடுச்சு. அப்போ இது நாட் ட்ரூல வந்து வராது. அப்போ ஒரு பர்சன்டேஜ், அதாவது 25% வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எரரை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இன்னும் 75% இருக்கு நம்ம ஆப்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு. இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கூட கொண்டு வரலாம். இப்போ அந்த ஃப்ரம் 1 நான் 1 and 2 மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த 1 ஈக்குவேஷனை வச்சே நம்ம சால்வ் பண்றோம். இங்க ஏசியை டைரக்டா லெஃப்ட்ல கொண்டு வந்தா என்ன ஆகும், AB plus BC equal to AC. ஏசியை டைரக்டா லெஃப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா that is your option B. பாருங்க, AB plus BC minus AC, அதுதான் ஆப்ஷன் B. ஸோ அப்போ ஆப்ஷன் B வந்து நம்மளுக்கு என்னது, ட்ரூ. ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ 50% வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கான சான்ஸ் வந்து 50% இருக்கு. அப்போ ஃப்ரம் 2 ஈக்குவேஷன் 2ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, AB மைனஸ் CB பிளஸ் CA ஈக்குவல் டு 0. அதாவது இந்த CA வரைக்கும் எழுதியிருக்கோமா, BCக்கு மட்டும் நெகட்டிவ் வெக்டார் எழுதினீங்கன்னா என்ன வரும், மைனஸ் CBன்னு வருமா. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், மைனஸ் CB. ஸோ ஆப்ஷன் D இஸ் ஆல்சோ ட்ரூ. இதுதான் ஆப்ஷன் Dல இருக்கு. அப்போ ஆப்ஷன் Dயும் ட்ரூவாக இருந்ததுனால எது நமக்கு நாட் ட்ரூ, hence the option C is not true. அவ்வளோதான். ஸோ அப்போ C தான் நமக்கு வந்து ட்ரூ கிடையாது, ரைட். சாரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. எக்ஸாம்பிள் 19 வந்து நமக்கு என்ன அப்படின்னா, A vector and B vector are two collinear vector, then which of the following are incorrect? So option A, B, C, D 4 கொடுத்திருக்காங்க. again same. so collinearனா நமக்கு தெரியும் என்ன, ஒரே லைன்லயே லையா இருக்கும், ரைட். if A vector and B vector are collinear vectors, then they are parallel. ரெண்டும் parallel இருக்கணும், they are proportional இருக்கணும். அப்போ B vector equal to lambda times A vector இருக்கும். so option A வந்து நம்மளுக்கு என்ன, definitely true. so again இங்கே வந்து which of the following is not true ன்னு கேட்டிருக்காங்களா. so if A lambdaக்கு பதில் நான் plus or minus, lambda any real number, இதுக்கு பதில் நான் plus or minus 1 கொடுத்தா என்ன ஆகும், so B is nothing but plus or minus A vector or A is nothing but plus or minus B vector, both are same. அப்போ ஆப்ஷன் B is also நமக்கு என்னது, ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ 50% வந்து எரர் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் ஒன், இஃப் A vector and B vector are collinear vectors, then they are parallel, ரைட். இது கண்டிஷன், மேலேயே பேசின விஷயம். அப்போ இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி வெக்டார்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அதாவது ரெண்டோட I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டோ J வெக்டார் கோஎஃபிஷியன்ட்டோ K வெக்டார் கோஎஃபிஷியன்ட்டோ
ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு என்னது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கேட்டது என்ன, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு இன்கரெக்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி இன்கரெக்ட் ஆப்ஷன், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு ஓவர், ஆஸ் வெல் அஸ் இந்த சாப்டரில் இருக்க இந்த 10.2ஓட எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஓவர், ரைட். ஸோ 19th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ அப்கமிங் வீடியோவில் அடுத்த செக்ஷன், தட் இஸ் 10.3 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட். 10.3 வந்து பேஸ்ட் ஆன் டாட் ப்ராடக்ட் வரும், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 10.4 வந்து பேஸ்ட் ஆன் கிராஸ் ப்ராடக்ட் வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.